கர்ப்ப காலத்துல குழந்தையை சுத்தி உள்ள பனிக்குட நீர் வந்து எவ்வளோ இருக்கணும், அது எதனால நம்ம செக் பண்ணணும்? நான் டாக்டர் ரம்யா சித்ரா, சீனியர் கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட், இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், பிரேமா ஹாஸ்பிட்டல், கனியூர், கோயம்புத்தூர். கர்ப்ப காலத்துல பனிக்குட நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த பனிக்குட நீர் வந்து அளவுகள் வந்து ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லையும் வேறுபடலாம். இது நார்மலாக 14லேருந்து 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ரொம்ப கம்மியாக போச்சுன்னா 7 பாயிண்ட் கீழே போச்சுன்னா குழந்தைக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் அபவ் 30 பாயிண்ட்ஸ் போச்சுன்னா அம்மாவுக்கும் காம்ப்ளிகேஷன், குழந்தைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த பனிக்குட நீர் ரொம்ப குறைவாகிறதும் அதிகமாகிறது வந்து மதரோட கண்டிஷன், குழந்தையோட கண்டிஷன்லேயே மாறும். அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் பனிக்குட நீர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாகுது, அம்மாவுக்கு ப்ரெஷர்னால மைக்ரோவாஸ்குலர்ஸ் சொல்லக்கூடிய குழந்தைக்கு வந்து போகக்கூடிய பிளட் ஃப்ளோவும் கம்மியாகுது, குழந்தைக்கு ஏதாவது சிவியர் அனாமலிஸ் இருக்குனாலும் இந்த நீரளவு வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா நம்ம சீரியலாக கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது எவ்வளோ அளவு இருக்குது, என்ன இருக்குதுங்கிறது செக் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியுமே பேஷண்ட் வரப்போ நாங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த பனிக்குட நீரளவை முக்கியமாக 3rd ட்ரைமஸ்டரில் ஒவ்வொரு விசிட்லையுமே பார்த்துப்போம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ரொம்ப குறைவாயிடுச்சு அப்படின்னா குழந்தைக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்து நம்ம ஃபுல் தகவலும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.